தமிழ்நாடு மகளிர் ஜோதிடரணி தலைவி பெருமதிப்பிற்குரிய ராஜமாதா கே.எஸ். கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை வணங்கி, மேலும் சக தோழியர்களை, ஜோதிட ஆசான்களை வணங்கி, மகர ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன் 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீடு மகர ராசி, 10 ஜீவனம். காலபுருஷனுக்கு 10வது இடம் மகரம் ஜீவனம். சனி பகவான் ஆட்சி பெறுகிறார், குரு பகவான் நீசம் பெறுகிறார், செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். இப்படி ஒரு அற்புதமான ராசி பார்த்தீங்க அப்படின்னம்னா மகர ராசிங்க. இந்த மகர ராசிக்கு 5வது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ வர்றார், ரிஷபத்தில் வர்றார். ரிஷபத்தில் குரு பகவான் குரு வளையத்துக்குள்ளே வர்றார். சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு வர்றார். அதே நட்சத்திரத்தினுடைய திரிகோண நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் கொண்ட மகர ராசி. அப்போ திரிகோணத்தில் குரு பகவான் பயிற்சியாகி போகிறார். போன ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா, ஏன் 2.5 வருட காலமாகவும் ஜென்ம சனியாகவும் இருந்துருச்சு. அதே மாதிரியே போன ஒரு வருஷம் குரு பகவான் 4வது வீட்லேயும் போய் அமர்ந்துட்டார். பெருசாக பலனை எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காது, மந்த சூழ்நிலையில் இருந்திருக்கும். அதே மாதிரியே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அரியர் வச்சுருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை சச்சரவில் இருந்திருந்திருப்பாங்க. தன்னுடைய இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைத்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைவு பெறாமல் போயிருந்திருக்கும் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு. இது எல்லாமே டோட்டலாக மாறப்போகுதுங்க. குரு பகவான் மகர ராசியை தன்னுடைய 9வது பார்வையால் பார்க்குறார். குருவுக்கு நேர்பார்வை 180 டிகிரி நேர்பார்வை மிகவும் சிறப்பு. 7வது வீடு அதுதான் இந்த மகர ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்க போகுது. அதே மாதிரி தன்னுடைய 9வது இடம் கொஞ்சம் இடமாற்றம் பண்ணி வெளிநாடு போகலாமா, நான் வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கிறேன், படிக்கலாமா, இல்லை வெளிநாட்டுக்கு நான் வேலைக்காக போகலான் இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல, இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னம்னா தாராளமாக கிடைக்கும். அப்போது கல்விக்கு உயர்வான யோக பலத்தை புத்தி ஸ்தானத்தில் நின்று குரு பகவான் நடத்தி வைக்க போகிறார். அப்போ புத்தி நல்லா வேலை செய்யும். பிள்ளைங்க அரியரையெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஒரே லைனில் சொல்லணும்னா இந்த மகர ராசிக்காரவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அடுத்தது லாபம் பெற போகிறாங்க. அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்துவாங்க. அப்போ பழைய சொத்துக்களை தன்னுடைய பேரில் எழுதுறதோ இல்லை புது வண்டி வாகனம் மனையை உருவாக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்போ கட்டாயமாக தடைப்பட்ட காரியங்களை நல்ல முறையாக நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உதவி செய்வார். சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பாத சனியாக போயிட்டார். அதனால ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறது இது இன்னுமே குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். தெளிவான மனநிலை உண்டாகும். இப்போ எதை தேர்ந்தெடுத்து செயல்பட்டாலும் கட்டாயமாக அதில் வருமான உயர்வு உண்டாகும். வேற ஒரு இடம் மாற்றம் கிடைக்குது, இதில் வெற்றி கிடைக்குமானா வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தீரும். எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒரு சண்டை இல்லை பிள்ளைங்களோட ஏதாவது ஒரு தொந்தரவில் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே மாறி அமைதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ இந்த ஜென்ம சனி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்ப ராசியில் கல்யாணம் ஆகி தம்பதியர்கள் இருக்கக்கூடிய வருஷத்தில் போன வருஷம் போன 2.5 வருஷம் ஏறக்குறைய மகர ராசிக்கு 5 வருஷ காலமாகவும் ஏதோ ஒரு விஷயம் தாமதமாகுது. ஒருவேளை குழந்தை பேர் தாமதமாகுதுன்னா கூட இந்த வருஷ காலம் அருமையான புத்திர பேர் கிடைக்கும். குரு வளையத்திலிருந்து எந்தெந்த பாவத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னோம்னா மகர ராசியை பார்க்குறார், ராசிக்கு 5வது வீட்டுக்கு வந்திருக்கிறார், ராசியிலிருந்து 9வது வீட்டையும் லாப பாவத்தையும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறதுனால அற்புதமான நல்ல அறிவுள்ள குழந்தை பேர். குலதெய்வம் கூப்பிட்டு வரம் கொடுக்கும். குலதெய்வத்தை மட்டும் போய் பார்த்தாங்கன்னா, எதுக்குப்பா வந்திருக்க, நான் உனக்கு என்ன வரம் கொடுக்கணும், போன 5 வருஷ காலமாக உனக்கு கொடுக்கணும்னு நிறுத்தி வச்ச எந்த விஷயமா இருந்தாலும் நீ கேளு, நான் தரேன்னு சொல்லக்கூடிய வகையில் குலதெய்வம் அனுகிரகம் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே குரு பகவான்
சுப கிரகம் 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சுப கிரகம் 12வது வீட்டுக்கு அதிபதியும் 3வது வீட்டுக்கு அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஒரு புகழ் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது சகோதரர்களையும் சேர்த்து இவங்க வந்துட்டு பலப்படுத்துவாங்கன்னு அர்த்தம். இந்த மகர ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு சகோதர பாவமும் சேர்த்தி தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் சேர்த்தி அவங்களையும் சேர்த்து மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க. இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தாங்க நல்ல ஒரு பரிகாரம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரமா நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. திருவோண நட்சத்திரமா பாற்கடல் பரந்தாமன் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வழிபாடு பண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரமா உங்களுக்கு பிடிச்ச கத்திகேடையும் உடைய எந்த தெய்வமா இருந்ததுனாலும் நீங்க வந்துட்டு வழிபாட்டுக்காக எடுத்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் வந்துட்டு அந்த இடத்துல உச்ச பலம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு கத்திகேடையும் உள்ள தெய்வங்களை போர் வீரனை போல நிற்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவும் சிறப்பா இருக்கும். இந்த வருடம் கணக்காளர்களுக்கு கொஞ்சம் பீடைன்னு இருக்கிறதுனால குரோதி வருடத்தை பொறுத்தவரையிலும் கணக்காளர்களுக்கு பீடை. அப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு எடுக்கிறது அதிர்ஷ்டம் குரு பகவான் வந்துட்டு 5வது வீட்டுக்கு வந்துட்டாரு பேரதிர்ஷ்டம் தரப்போறாருங்கிற மாதிரியா ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஏதாவது ஒரு பணத்து மேலே ஆசைப்பட்றாதீங்க. கட்டாயமாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் போயிடும். ஏன்னா கணக்காளர்களுக்கு பீடைங்கில நீங்கள் கணக்கு பார்த்து லாபம் வரும்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத கொடுத்துரும். ஆக மொத்தத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நிதானமாக செயல்பட்டால் எல்லா யோகமும் தொட்டது எல்லாமே தொடங்கி பேரதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத மகர ராசிக்காரவங்க உள்வாங்கிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நல்லா படிக்கலாம் பிள்ளைங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். தன்னுடைய ஓனர்கிட்ட தான் வேலை பார்க்கக்கூடிய பக்கம் இருந்த இம்சைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே தீரும். மேலதிகாரிகள் தன்னை புகழ்ந்து எடை போடுவாங்க. நீட் எக்ஸாமுக்கு இப்போ எழுதிட்டு இருக்கிற பிள்ளைங்க வந்துட்டு பாஸ் பண்ணிடும். ஆல்ரெடி வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் பாஸ் பண்ணக்கூடிய போன 2 முறை எழுதி நீட்டில் பாஸ் பண்ண முடியலமா இது கடைசியாக ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாமான்னா கட்டாயமாக இந்த முறை பயன்படுத்தினாங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய யோக பலம் அப்படிங்கிறத கொடுக்கும். படிப்புக்காக வேண்டி வெளிநாடு போகிறேன்னா ஏன்னா 9வது வீட்டை குரு பார்க்குறாருங்கிறதுனால ஒரு எம்டி படிக்க போகிறேன் இல்லை வந்துட்டு ஒரு என்ஜினியரிங் படிக்க போகிறேன் பிபிஏ எம்பிஏ படிக்க போகிறேன் மேற்கல்வி படிக்க போகிறேங்கிற மாதிரியே வெளிநாடு போகணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வருஷம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். குரு பகவான் குரு வலயத்துக்கு வந்து தீர்க்கமாக ஒரு யோக பலத்தை கொடுப்பேன். அரசு ரீதியாக ஏதாவது கடன் வேணும்னா கூட நான் வந்துட்டு கல்வி கடன் வாங்கலான் இருக்கேன், வீட்டு லோன் வாங்கலான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு உதவி கேட்டோம்னா இப்போ இந்த மகர ராசிக்கு உதவி கிடைக்கும். அதுவும் தாய் தந்தை தான் சூரிய சந்திரன். எல்லாத்துக்குமே தாய் தந்தை சூரிய சந்திரன். அப்போ தாய் தந்தை அடுத்து வந்து சகோதர பாவம். இந்த பாவம் அதாவது காரகத்துவம் உள்ள கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்க போகிறார். அப்போ சூரியன்னா ஆத்மகாரகன் தந்தை, சந்திரன் வந்துட்டு உடல் தாயார் பராசக்தி, செவ்வாய் ஓடக்கூடிய தைரியம் இரத்தம். அப்போது குடும்பத்துக்குள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய உடன்பிறப்புகளை மதித்து அவங்கள குருவாக நினச்சிட்டிங்கனாலே உதயல் அடிச்சிருச்சுன்னே அர்த்தம். அவங்களே உங்களுக்கு வேணுங்கிற உதவியை இந்த வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வருஷம்ன்ட்டு இல்லை, பொதுவான விஷயம். ஆனால் இந்த வருஷம் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல். சரிங்களா? அப்போ மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு சகல கீர்த்தியும் உண்டாகக்கூடிய வருடமாக இருக்க போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. குரு பகவான் ஒரு வேளை நீசத்தில் நின்றுட்டாலோ, நீசத்திலேயே நின்னாலும் மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகம்தான் செய்வார். ஒருவேளை நம்மளுடைய பாதகாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார், இல்லை அவர் வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரால் கொஞ்சம் உதவ முடியாது. அப்போ தாய் தந்தை சகோதர பாவத்தை நீங்கள் சுபபலமாக இயக்கும் போது அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவால் கொடுக்க முடியாத விஷயத்தை கோச்சார குரு கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அன்பர்களே,
அனைவரும் வாழ்வோம், வளர்வோம். மிகவும் அற்புதமாக வரக்கூடிய காலத்தில் இது கலி அல்லவா? அப்போ கலியுகம்ங்கிறது கஷ்டங்கள் நிறைந்த காலம். அப்போ பெரும் புயலோடு மழை தாக்கக்கூடிய காலம். எது எப்படினாலும் நம்மளுடைய மன தைரியத்தால் என்றைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகிற ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளில் பிறந்த அனைவருக்குமே இருந்தாலும், மகரம்ங்கிறது ஒரு மானும் அதே மாதிரியே மீனும். இது எப்படினாலும் வாழ்ந்துரும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.